ஒரு நெசவாளருக்கும் ஒரு தயாரிப்பாளராகவும் என்னன்னா எங்களுக்கு வந்து தறி தான் வந்து கடவுள் மாதிரி. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் சிறுமுகைன்ற ஊருக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் விசிட் போயிருந்தோம். அங்கே அப்போ தான் ஒரு பட்டுக்குனே பேர் பண்ண ஒரு ஊர் சிறுமுகை. ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. போய் நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸ்கந்தகுரு லோகோ வந்து கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு லோகோவில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தறி வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட் சைட்ல இருந்து. ஷாப்போட நேம் என்ன அப்படின்னா ஸ்கந்தகுரு. ஸ்கந்தகுரு வந்து ஒரு முருகனோட பேர். ஆக்சுவலா அது தறியில இருந்து ஒரு சாரீ வந்தா எப்படி இருக்கும், சாரீல வந்து அந்த புட்டான்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லா வந்து அந்த எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் இது மெர்ஜ் பண்ணி நான் வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸ்கந்தகுருவோட ஓப்பனிங்ல வந்து ஃபுல் பிராண்டிங், நோட்டீஸ்ல இருந்து பேம்ப்ளேட், ஃபிளெக்ஸ், கோடிங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஓப்பனிங் அன்னைக்கு எங்களோட டீம்ல இருந்து பார்த்திபன் போயிருந்தாரு. ஸோ அந்த லோகோ தான் அவங்களோட பெரிய மைல் ஸ்டோனாக அமைஞ்சது அந்த சிறுமுகைக்கு. அவங்க எடுத்து எனக்கு ஷேர் பண்ணாங்க வீடியோ. வந்து நான் பண்ண லோகோவா அப்படின்ற ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் சரி கிளைண்ட்டும் சரி ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். பை ஹார்ட்லேருந்து என்னோட பிராண்டுக்கு நான் என்ன கொண்டு வரணும்னு நினச்சேனோ அதை வந்து அந்த லோகோலேயும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட நேமில் கரெக்டாக நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுத் விண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.